செல்வம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கணேச காலனியில் லட்சுமி சரஸ்வதி கணபதி சேவா சங்கம் சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள், ஜாதி மத வேறுபாடுகளின்றி ஏராளமான மக்கள் பங்கேற்பு மற்றும் கோல போட்டிகள் களைகட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் பகுதியில் கடந்த சனிக்கிழமை அன்று தொடர்ந்து வழக்கம் போல் விநாயகர் சதுர்த்தி விழா சாலையோரம், குடியிருப்பு பகுதிகள், கோவில்கள் என பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகளுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கணேச காலனியில் பழைய சார்பதிவாளர் அலுவலகம் சாலையில் உள்ள லட்சுமி சரஸ்வதி கணபதி சேவா சமிதி சங்கம் சார்பில் வருடந்தோறும் மிக சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஒவ்வொரு நாளும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகருக்கு மலர் மாலைகள் அணிவித்து கற்பூர தீபாராதனைகளை காட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் விநாயகருக்கு வீட்டுக்கு ஒருவர் சிறப்பான பூஜைகள் செய்து வருகிறார். ஆப்பிள், ஆரஞ்சு, திராட்சை, கொழுக்கட்டை, வாழைப்பழம் உள்ளிட்ட எண்ணற்ற பழங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான போட்டி, தினந்தோறும் ஒவ்வொரு வித்தியாசமான போட்டிகள் நடைபெற்று வருகிறது. நேற்று கோலங்கள் போட்டி நடைபெற்றது. இந்த கோல போட்டியில் அரிசி மாவு கொண்டு விநாயகரை போன்று கோலமிடுதல், பூக்கள் போல் கோலமிடுதல், புள்ளி கோலங்கள், 8 புள்ளி கோலங்கள், ஆரஞ்சு புள்ளி கோலங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற விதமான கோலங்கள், சிவப்பு, மஞ்சள், கருப்பு, பச்சை, வெள்ளை போன்ற பல்வேறு கலர்கள் அடிக்கப்பட்டு விநாயகரை போலவும் கோலங்கள் வரையப்பட்டனர். இதில் போட்டி அசத்திய பெண்கள், மாணவ மாணவிகள் போட்டி கொண்டு வண்ண வண்ண அலங்காரத்தில் கோலங்கள் போட்டு பார்வையாளர்களை கவரும் விதமாக ஒன்றுக்கொன்று போட்டியாக இருந்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. கோல போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த ஏற்பாடுகளை கணேச காலனி நகரில் உள்ள அரசு உயர்நிலைப்பள்ளி எதிரில் அமைந்துள்ள லட்சுமி சரஸ்வதி கணபதி சேவா சமிதி சங்கத்தினர் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் அருள்மிகு ஸ்ரீ விநாயகருக்கு மலர்களால், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்து பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. கிளமங்கலத்திலிருந்து செய்தியாளர் சிவபிரகாசுடன் செல்வம்.